வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? சோமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா சோமாக இருக்கிறோம். இன்றைக்கு செய்ய போகிற ஒரு பிரியாணி. இந்த லெமன் போட்டு தான் செய்ய போகிறோம். டெய்லி நாங்கள் கர்ட் போட்டு தான் செய்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலான்னு. அப்போ அதுக்கு எடுத்துருக்குறோம். நான் 2 சிக்கன் எடுத்துருக்குறோம், 2 கிலோ. இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அதோட 2 சில்லி, கொத்தமல்லி, புதினா ஒரு கட்டு, மூணு தக்காளி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஹாஃப் லெமன் கொஞ்சி போடலாம். அதோட இந்த பிரியாணி பவுடர் நல்லா இருக்குது. இந்த பிரியாணி பவுடரு இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஸ்பைஸியும் கொத்தமல்லி பவுடரு, மஞ்சள் தூள், சீரக பவுடரு, கறி பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறோம். அதோட டேஸ்ட் பவுடரு, மாஜி, கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ நான் போட்டில்லை, அப்புறம் போட்டுக்குங்க நீங்கள். இப்போ நான் போட இல்லை இதில். அதோட லெமன் போட்டுக்கொள்ளலாம். 2 கிளாஸ் மட்டும் போட்டால் போதும். இப்போ நல்லா கலக்கிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எல்லா நாளும் நல்லா பிரட்டியாச்சு எல்லாம் போட்டு. இப்போ நாங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அப்போ உப்பு போட இல்லை. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஓவர் நல்லா இப்போ இந்த சிக்கனை நல்லா ஊறணும். இப்படி நல்லா மூடி ஒரு ஓவர் நீங்கள் மூடி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நான் சில்லி பவுடர் போடல, ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது சுட்டி நான் போட இல்லை சில்லி பவுடர். இப்போ பெரியவங்க சாப்பிடுவோன்னா எங்கள் விருப்பப்படி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் போட இல்லை, ஏன்னா பிரியாணி பவுடர்லேயே கொஞ்சம் காரக்குணம் இருக்கும். அதுபடியாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள இல்லை. சரி, அப்புறம் நான் உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யணும். 8 வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை சின்னதாக நாங்கள் கட் பண்ணி கொள்ளணும். அதோடு எடுத்துருக்குறோம். அரிசி நாங்கள் பாதி குக் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு தேவையானது எடுத்துருக்கு. கிராம்பு, ஏலக்காய், பட்டை பிரியாணியில் அதோடு எடுத்துருக்கு. அந்த அரிசியோட போட்டு குக்கிங் பண்ணணும். இது குக் பண்ணணும். அரிசியோக்கு கோகோனட் மில்க் எடுத்துருக்குறேன் நான். ஃப்ரெஷ் எங்கள்கிட்ட இல்லை கோகோனட் மில்க்கு. அதோட பவுடர் எடுத்துருக்கு. சுடுதண்ணி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அது இதில் இருக்கும் ஒரு 7 கரண்டி எடுத்துருக்குறோம். அதோட பட்டர் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அது வெங்காயம் வதக்கிறதுக்கு. அதோட சாப்பிட்றான் ரோஸ் வாட்டர் போட்டு எடுத்துருக்குறோம். சாப்பாட்டுக்கு மேலே லாஸ்ட்டுக்கு போடுறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பட்டர் போடலாம். வெங்காயம் போடலாம். நல்ல ப்ரௌன் கலருக்கு நாங்கள் வெங்காயத்தை வதக்கி கொள்ளணும். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். இப்போ கழுவி இது நல்லா ஊறட்டும். 1 hour நல்லா ஊறட்டும்.
பாருங்கள் இந்த கலர் வந்துச்சு, நல்ல ப்ரௌன் கோல்டு கலருக்கு வந்துருக்குது. எண்ணெய் கொஞ்சம் பாருங்கள், நான் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி போட இல்லை, அது பட்டர் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். சிலவங்க பிரியாணின்ற அளவுக்குள்ளே இன்னும் நிறைய எண்ணெய் போட்டு செய்கிற சுட்டு பயப்படுறாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம். இல்லை, எண்ணெயை ஜாஸ்தி போடாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொள்ளலாம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கணக்காக எண்ணெய் கொஞ்சம் போட்டு டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டு வரும். எண்ணெய் வேணும்னு இல்லை, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டு. இப்போ நாங்கள் சிக்கனை போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா மூடி வைக்கலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா ஒரு 1 hour நல்லா சிக்கனும் வேக வச்சுக்கலாம். நல்லா கட்டி ஆகிட்டு வர மட்டுக்கு நாங்கள் மூடி இப்போ வைக்கலாம். பார்க்கலாம், நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் நெருப்பு குறைச்சிட்டு நல்லா வைக்கலாம், வேகட்டும். ஒரு மசாலா வெந்து வர மட்டுக்கு குறைச்சி வைக்கலாம். அரிசி போடுறதுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். அதில் 2 ஸ்பூன் சால்ட் போடலாம். போட்டு நல்லா மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கல நாங்கள் அரிசி போடலாம். பாருங்க, நாங்கள் அது பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ஒரு குக்கும்பர் சாலட் செஞ்சோம். கேரட், குக்கும்பர் ஒரு 5 காய், அதோட 2 கர்ட், ஒரு தக்காளி, இதெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குருமிளகு பொடி, உப்பு, அவ்வளோதான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பச்சை மிளகா போடலாம், வெங்காயம் போடலாம், கொத்தமல்லி போடலாம். அதெல்லாம் போடல, இப்படி செஞ்சு எடுத்தோம். ஏன்னா அவங்க அரபியாக்கள் சாப்பிட்றது இப்படி தான் இஷ்டப்படுவாங்க, அதுக்கு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம். இப்போ பார்க்கலாம், தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. போட்டுக்கொள்ளலாம் ஏலக்காயெல்லாம். அதோட எண்ணெய் கொஞ்சம் போடலாம். அரிசியை போடலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நாங்கள் தேங்காய் பால் சுடுதண்ணில் கரைச்சிக்கிட்டு இருக்குது, கரைச்சி வச்சுருக்கு தேங்காய் பாலை போடலாம். மிக்ஸ் பண்ணலாம். அது நல்லா கொதிக்க விடலாம். பார்க்கலாம், சிக்கனும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ பாருங்கள், நான் இறக்கிட்ட சிக்கனை. இப்போ இந்த கணக்கு கரெக்டாக இருக்குது சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கணக்காக நாங்கள் வச்சுருந்தா, இப்போ நாங்கள் அரிசி சமைச்சு எடுத்துக்கிட்டு பாதி சாப்பாடு தான் நாங்கள் சமைச்சு எடுத்துருக்குறோம். அது இது போடக்குள்ள ட்ரையாக இருக்க மாட்டுது எங்களோட சாப்பாடு, கொஞ்சம் நல்லா பசையாக இருக்கும். அப்படியா தான் நாங்கள் இந்த கணக்குக்கு கொஞ்சம் ஜூஸியாக வச்சுக்கிறோம் சிக்கனை. இப்போ நான் சாப்பாடு ஆயின்ட்டுருக்குது, என்ன அரிசி போட்டு வச்சுருக்குது, இன்னும் கொதிக்கணும். கொதித்து நாங்கள் வடிகட்டிக்கிட்டு அப்புறம் போடுறோம். நான் பாருங்கள், இப்போ சாப்பாடு வடிகட்டியாச்சு. இப்போ நாங்கள் பாதி சாப்பாடு உள்ள போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எல்லா சாப்பாடும் போட்டோம். இப்போ நாங்கள் இப்போ இந்த சிக்கன் எடுத்துட்டு வைக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா சிக்கனும் இப்போ சாப்பாட்டுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த சோஸு இப்படி மேலே எல்லாம் போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் போட்டோம். இப்போ மீதி சாப்பாடு நாங்கள் மேலே போட்டுக்கொள்ளணும். பாருங்கள், இப்போ எல்லா சாப்பாடும் போட்டோம். இப்போ லாஸ்ட்டுக்கு
நாங்கள் இந்த சாஃப்ரான் இப்படி மேலே போட்டுக்கொள்ளணும். இதுதான் என்னோடய பிரியாணி ரெடி ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த சாப்பாடு குழம்பா செய்கிற சுட்டு தேங்காய் பால் எல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல வாசனையாக இருக்குது சாப்பாட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இதை நாங்கள் நெருப்பு குறைச்சிட்டு ஒரு அலுமினியம் பேப்பர் போட்டு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வைக்கணும். தேங்க்யூ.